தொடங்கடா, உங்களை யாருமே சும்மா விட மாட்டேன். தொடங்கடா டேய், சீக்கிரம் தொடங்கடா, சொல்றேன்ல உங்களை சும்மா விட மாட்டேன். தொடங்கடா டேய், தொடங்க, சொல்றேன்ல டேய், தொடங்கடா, என்ன வெளிய விடுங்கடா, சொல்லிட்டு இருக்கேன்ல. தொடங்கடா டேய், தொடங்கடா, தொடங்கடா, தொடங்கடா. தலைவா, எந்த போலீஸ் லாக்கப்லயும் இல்ல, நல்லா விசாரிச்சுட்டேன். பிரான்சிஸ் அவன் கிடைக்கணும். அவனை கண்டுபிடி ராஜன். அவனுக்கு ஃபேமிலி இருக்குதுல்ல? அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அப்பா ஃப்ரீயா இருக்காங்களா? எல்லாம் ஓகே தானே? என்னன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு. வா வந்து நான் வேணா அப்புறமா. ராஜனா, நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்பா, இப்போ நடக்கிறதும் முன்ன மாதிரி நடக்கிறது இல்ல. நம்மளோட பிசினஸ் எல்லாமே கேஷ் மூலியமா நடந்துகிட்டு இருந்தா கடைசியில் நமக்கு நஷ்டம் தான் வந்து சேரும். டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா நம்ம மேலே வர்றதுக்கு. அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே, மொத்த கேஷும் வேற வேற பிஸ்னஸ் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோட்டல்ஸ், பெட்ரோல் பம்ப், அமெரிக்கா, மெக்சிகோ, கொலம்பியா, ரஷ்யா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் கூட நம்மள மாதிரியான பிஸ்னஸ்மேன்ஸ் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பணம் இருக்கிறவங்க கையில் தான் கவர்மெண்ட்டும் இருக்கும். சில லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்க. நாம வெளிச்சத்துக்காக காலையில் வரைக்கும் காத்துட்டு இருப்போம். என் பையன் ராத்திரிங்கிற ஒன்ன வரவிட மாட்டான். நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். ஆனா சிவா கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாத, அவன் புரிஞ்சுக்க மாட்டான். சரியா? சரிங்கப்பா. சரி ராஜனா. என் பையன் எப்பவோ பெரியவனிட்டான் ராஜன். அவன் சரியாதான் சொல்றான். நம்ம தொழில்ல பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பணம் இருக்கும், கூடவே பயமும் இருக்கும். எந்த நேரத்துல என்ன ஆகும்னு எதுவும் தெரியாது. நிம்மதியே இருக்காது. வீரா சொன்னதும் உண்மைதான். முன்னேறணும்னா மாறிதானே ஆகணும். இவன் நிம்மதியை கொண்டு வருவான். இவன்
சார். என்னது இது? வடாப்பாவ். என்னாச்சு? வடாப்பாவ்? நான் விரதம் இருந்தா கூட 2 கோழியை சாப்பிடுவேன் தெரியுமா? எத்தனை? 2. இன்னைக்கு சண்டே. ஓ, எனக்கு விருந்து வேணும். இப்போ உன் ஆர்டர் எடுத்துக்கிறேன். சாப். கேவலமா ஏதாவது நீ வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிட மாட்டேன், புரியுதா? இன்னும் இருக்கு, குடிக்க சரக்கும் வாங்கிட்டு வாப்போ. சரக்குமா? கேபரே டான்ஸ் கூட பாக்குறியா? வேணும்னா அரேஞ்ச் பண்றேன். நீ எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கு புரியுதா? உனக்கு எப்படி இருக்கு? இப்பதான் முதல் தடவையா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கா என்ன? சின்ன வயசுல நான் விரல் சூப்பிட்டு இருந்தேன்ல, அப்ப இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் தெரியும்ல. ஏய், நான் தலைவன் கேஸோட விட்னஸ். நானு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஒரு வேலை செய்றியா? உங்க அம்மா ஃப்ரீயா இருந்தா ஒரு முறை என்கிட்ட அனுப்பி விடுறியா? டேய், வாய் மூடு. யார பார்த்து கை ஓங்கிட்டு இருக்க? விடுன்னு சொல்றேன்ல. என் வண்டி கை வச்சல, உன்னோட சாவு உறுதிடா. ஏய், கையெடுத்து கும்பிடுறேன். மோக்லே. எஸ் சார். இவனுக்கு சாப் வாங்கி கொடு. எக்ஸ்ட்ரா ஸ்பைசி. அந்த பட்டேல் அமெரிக்கால இருக்கிற பிசினஸ் வித்துட்டான் தெரியுமா? இப்ப இங்க ரத்னகிரியில எம்எல்ஏ கிட்ட இருந்து பெரிய பிளாட் வாங்கியிருக்கான். வந்துட்டியா என் செல்லம்? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ எங்க போயிட்ட? எங்க போன? எங்க இருந்த? மனிஷா. சொல்லுங்க. இவதான் ஏன் செல்லம், சகீனா. ஹாய். ஹாய். அவினாஷ், உனக்கு இவ்வளவு தெரியும்ல? பார்த்துருக்கேன். ஹலோ. உங்க வீட்டை நல்லா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. இவளுக்கு கூட கார்டனிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவள உள்ள கூட்டிட்டு போய் காட்டு உன்னோட ரோஸ் பீன்ஸ், சன்ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும். பார்க்கலாம். ஓகே. போலாமா? முதல்ல போய் வாங்க. பார்த்துட்டு வா, அப்புறம் நம்ம பேசலாம். உன் வைஃபோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப லக்கி. அவளை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவினாஷ். நான் அவ மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நீ யூஸ் இல்லாம ஆயிடுவ. அறிவு கெட்ட முட்டாள் வாழ்க்கை முழுக்க இதை மறக்க மாட்டான். அந்த நேரத்துல நாம முகத்தை பார்த்திருக்கணும். வவ்வால் பாத்திருக்கீங்கல்ல? அவனும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சரியா சொன்ன.
ஆரிராரோ, ஆ